श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இது வரைக்கும் ஒரு கிரமமா வந்தது. அதாவது தேவதாவாதமானது ஓரளவு முடிஞ்ச மாதிரி. ஆனால் பரதேவதா பாரமார்த்தியம் தானே இப்ப சொல்லின்னு வரேன். அதுல இன்னும் ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப மேல ஆரம்பிக்கிற இது தெரிஞ்ச விஷயம்தான். க்ஷேமத்திரகத்துல ஆத்மீக்கியம், தேவதைக்கியம், திரகபாதிகதா, துர்கதைக்கியம், பிரயாணம் அப்படின்னு ஸ்லோகம் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஸ்லோகம் தான் இது. ஆனால் அதுல பொதுவாக சாதிச்சார். அங்க சித்தாந்தம் சொல்றதுலதான் திருவுள்ளம். ஸ்ரீமான் நாராயணோனஹா பதி ரகில தனுஹு முக்திதோ முக்த போக்யா அப்படின்னுட்டு அங்க சாதிச்சார். இங்க என்ன அப்படின்னாக்கா 8 பட்சம் கிட்டத்தட்ட காமிக்க போறாரு. 8 பட்சத்தை சொல்லி அதுல எதுவுமே சரியில்லை, நம்ம சித்தாந்தமே சரியா இருக்கும் அப்படின்னு சாதிக்கணும். அதுல அவா பட்சத்தை விவரிக்கணும். அந்த 8 பட்சங்கள் என்ன என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுட்டாக்க அத்தனைக்கும் பதில் நம்மளே சொல்லிடுவோம். எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஆனா அவ இத மாதிரி சொல்ற நையாயிக்காள், மீமாம்சகாள், யோக சாஸ்திரஜாள், அதாவது பாதஞ்சல யோக தரிசனம் வருது பாருங்க, அவா சொல்றது, அத்வைதிகள் சொல்றது, இது மாதிரி எத்தனையோ பட்சங்கள் இருக்கு. அந்த பட்சங்கள் எல்லாம் இப்ப விவரிச்சு சொல்ல போறேன். இப்போ 3 மூர்த்திகள், மும்மூர்த்திகள் நாம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது லோகத்துல நாம சொல்றது இல்லை, நம்ம சொல்றது ஒரு மூர்த்தி பெருமாள் மாத்திரம்தான். மீதி எல்லாரும் அவருக்கு கீழே இருக்கிறவாதான் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் இவெல்லாம் அத மாதிரி ஒத்துக்கல. ஒரே தத்துவம் தான் அது. பிரம்மம், விஷ்ணு, ருத்ரன் இப்படி 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, நாம சொல்ற முடியும், கிருஷ்ணனே பெருமாளே பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். ஒரே பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்திருக்கேன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரே பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்தார், மத்ஸ்யாவதாரம் எடுத்தார், தேசியம் நிறைய அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு விட்டார். ஏதோ ஒரு விசேஷதையை வச்சுட்டு 10 அவதாரங்கள் உகந்தது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கவே தவிர்த்து உண்மையிலேயே நிறைய அவதாரங்கள் இருக்கு. ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல அதை நிறைய சாதிச்சிருக்காரு. அதனால ஒரே விஷ்ணு பல அவதாரங்களை எடுக்கிறான். அத நாம இது பண்ணிட்டு இருக்கோம். அத மாதிரி இங்க கூட ஒரே பிரம்மம் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது கூட அந்தந்த காலத்துக்கு அனுகுணமாக. எப்படின்னாக்க சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம். சிருஷ்டி தெரியும், ஸ்திதி தெரியும், பிரளயம் தெரியும். இதுல பிரளயம் சம்ஹாரமூர்த்தி ருத்ரன் அப்படின்னு பிரசித்தி. அதனால ருத்ரன் சம்ஹாரமூர்த்தியா போடவே அவன் பிரளய காரணமா இருக்கான். சிருஷ்டி பிரம்மா, சதுர்முக பிரம்மா நீயோனிகளை படையென்று நிறைநான்முகனை படைத்தவன் அப்படின்னு சொல்ற முடியோ, அதுல நிறைநான்முகன் படைக்கிறவன். அதனால சிரஷ்டா பிரஜாபதிர்வேதா விதாதா விதி அப்படின்னு அமரகோஷம். அதுல எடுத்தவன பாருங்க, சிரஷ்டா அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் தான் சிருஷ்டிக்கிறவர், படைத்தல் தொழிலை செய்கிறவர் அப்படின்னு பிரசித்தம் இருக்கு. அதனால அதை அவர் பண்றவர். சதி ரக்ஷணகர்த்தா விஷ்ணுமூர்த்தி. இப்படி 3 மூர்த்திகள் அத மாதிரி இருக்கு. இது காலத்தை வச்சுண்டு கிரியைய வச்சுண்டு இத மாதிரி சொல்றோம்.
அந்தந்த காலம் அந்தந்த கிரியை செயல் அதை வச்சுட்டு ஒரே பிரம்மம் 3 விதமா இருக்குது அப்படின்ட்டு. இதுல என்ன சுவாரஸ்யம்னா ரூபந்தான் பின்னமா இருக்குது, ஆத்மா பின்னம் இல்ல அவருடைய இதுல. ஒரே பிரம்மம், அதனுடைய ரூபங்கள் மாறுறது. பிரம்மாவா சிருஷ்டிக்கச்சே, அத மாதிரி ரட்சிக்கச்சே விஷ்ணுவாக, சம்ஹரிக்கச்சே ருத்ரனாக மாறுறது. ஆத்ம பேதம் கிடையாது. ஏன்னாக விஷ்ணு புராணமே சொல்றது ஏகைவ மூர்த்தி விவிதே த்ரிதாசா, ஒரே மூர்த்தி தான். த்ரிதா விபேதே, விபேதே பிரியறது, 3ஆக பிரியறது ஒரு மூர்த்தி. அது எப்படின்னா சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சசம்ஞாம் ஜாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹ. இதுவும் விஷ்ணு புராணம் தான் சொல்றது. நம்ம தான் ஒத்துருக்கோம் விஷ்ணு புராணத்தை பிரதானமா. அந்த விஷ்ணு புராணம் சொல்றதுல அவ காமிக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி அந்த கரணி, சிருஷ்டி ஸ்திதி அந்தம் பிரளயம் இதை பண்ணக்கூடியது. அது எப்படி இருக்கு? பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகமா இருக்குது. சக அந்த 3 மூர்த்திகளை உடையது. எப்படி மாறிச்சுன்னாக்கா ஜனார்தனம் தான் அதை மாதிரி மாறினான். ஏகையேவ ஜனார்தனஹா பகவான் சஹா சம்ஞாம் யாதி. எப்படி மாறினான்னா பிரம்மான்னு மாறினா, விஷ்ணுன்னு மாறினா, சிவனா மாறினா அப்படின்னு விஷ்ணு புராணமே சொல்றது. இது கிட்டத்தட்ட தார்க்கிகால் வச்சுக்கிற பட்சம். இது தார்க்கிகால் எல்லாம் சைவாள் வைஷ்ணவாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவள்லாம் வைதிகாள் அப்படின்னு தான் அங்க பேரு. வைதிகாள் அவ வைதிக பட்சத்துல இந்த மாதிரி இருக்கு. வேதம் எல்லாரையும் சொல்லிட்டு போயிட்டு தான் இல்லையா? சிவனையும் சொல்றது, பிரம்மாவையும் சொல்றது, கிருஷ்ணவையும் சொல்றது. அதனால எல்லாத்தையும் ஒத்துக்கணும். அதனால தார்க்கிகாள் எல்லாரையும் ஒத்துட்டார், அவ ஒத்துக்கிறா. அல்லது சாங்கரால் இருக்கா பாருங்க, அவள்லாம் ஆத்மைக்கியவாதிகள், ஒரே ஆத்மாதான் இருக்குன்னு அவ சொல்றா. அதனால சங்கராச்சாரியருடைய அனுயாயிகள்லாம் கூட இதையே ஒத்துக்கிறார். ஆனா ஒண்ணு, பிரம்ம விதிரிக்தம் எல்லாமே பொய் தானே, எல்லாம் பொய். பிரம்ம விதிரிக்தம் அத்தனையுமே பொய். அதனால நீங்க விமூர்த்தின்னு சொன்னாலும் சரி, ராமன் கிருஷ்ணன் அப்படின்லாம் சொன்னாலும் சரி, எல்லாமே மாயா கல்பிதங்கள், எல்லாம் பொய் தான். அவ பரியாசமாக ஒரு வாக்கியம் அவள்தான் சத்தியமூலம் சுவாமி சாதிக்கிறார். கஜோ பிமித்யா பலாயனமா பிமித்யா அப்படின்னு இருக்குதான். ஒரு வாட்டி சங்கராச்சாரியர் வீட்டில போயிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல ஒரு யானை மதம் முடிச்சுடுச்சு, அது ஓடி வருது. அப்ப யானைப்பாகன் என்ன பண்ணிட்டான்னாக்க, ஐயோ யானை மதம் பிடிச்சிருக்குது, எல்லாரும் தன்னை காப்பாத்திக்கோங்க அப்படின்னுட்டு அவன் கத்துறான். அந்த சமயத்துல எல்லாரும் பயந்து போய் ஓடுறான். அப்ப சங்கராச்சாரியர் ஓட நேரம். அந்த சமயத்துல ஒருத்தன் கேட்டானா, நீ தான் சொல்றிருக்க பிரபஞ்சமே பொய் அப்படின்னு நீ சொல்றிருக்க, அப்படி இருக்க இது பொய்யான யானைய பார்த்துட்டு எதுக்கு நீ பயந்து ஓடுற? நீ தப்பிச்சுன்னு ஓடக்கூடாது, நீ பயந்து ஓடக்கூடாது, அது பொய் தானே யானை அப்படின்னு அவன் கேட்டான் சங்கராச்சாரியர. அவர் பதில் சொன்னா, நீ மூக்கன், நீங்க பாரு, நான் எல்லாமே பொய்ன்னு தானே சொன்னேன். அப்போ கஜமும் பொய் தான், யானையும் பொய், யானை மேல இருந்த யானை பாகலும் பொய், அவன் சொன்ன வாக்கியமும் பொய், அந்த வாக்கியத்திலிருந்து எனக்கு வந்த பயமும் பொய், அதனால நான் தப்பிச்சுன்னு ஓடுறேன் பார், அதுவும் பொய் தான். அது உனக்கு தெரியலையா? உனக்கு எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே பொய், அதனால நீ திரிமூர்த்தின்னு சொன்னா என்ன, எதுவா சொன்னா என்ன, எல்லாமே மித்யாதான். மித்யாவா இருக்கிறதுனால இது மாயா கல்பிதம் தான். மாயா கல்பிதம். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னாக்கா, இந்த பிரம்மமானது சகுணம் நிர்குணம்னு 2 இருக்கும். இதை நான் பார்த்திருக்கோம். இதுல ஜன்மாத்தியசேதக அப்படின்றது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணம் எதுவோ
அதுதான் சகுண பிரம்மம்னு சொல்றாவா. நிர்குணம் அப்படின்னாக்க சத்திய ஞானவனந்தம் பிரம்ம, எந்த ரூபமே இல்லை, விகாரமற்றதா இருக்கும், பிரகாசத்தோட கூடினதா இருக்கும், அதை சொல்லவே முடியாது, அப்படி இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சுரூப லட்சணமா சொல்றா. அதனாலதான் நிர்குணம் பிரம்மன்றத பரபிரம்மம்னு சொல்றார், சகுணம் பிரம்மத்தை அபரம் பிரம்மம்னு அவ சொல்றா. அதுல சகுணம் பிரம்மமான அபர பிரம்மம் இருக்கு பாருங்க, அதுதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னுட்டு 3 விதமா மாறிடுத்தார். அதுதான் மாயா கல்பிதமா இருக்குது, அதுதான் ஈஸ்வரன் சொல்றோம். அது இதெல்லாம் பின்னாடி இன்னும் சொல்ல போறாரு, அதெல்லாம் வரப்போறது, சுவாமியே சாதிக்க போற இதே சரத்துல நாயக சரத்திலேயே வரப்போறது. அதனால இது முதல் பட்சம். ஒரு பிரம்மம், அந்த பிரம்மமானது அதுவே 3 ரூபங்களை எடுத்துக்கிறது, 3 ரூபங்களை அதுவே எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றதுன்றது ஆத்மா ஒண்ணுதான், ரூபங்கள் வேறு வேறு. அந்த மாதிரி சொல்றதுன்றது நையாயிக்காள் அல்லது சாங்கராள் அத்வைதிகள் அவ சொல்றது. அதுக்கப்புறம் 2வது பட்சம், இந்த 3 மூர்த்தி இருக்கே அதை காட்டிலும் அதிகமா ஒரு பட்சம் இருக்கு, அதிகமா ஒண்ணு இருக்குது. இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவாளை காட்டிலும் அதிகமா ஒரு தத்துவம் இருக்கு. இத என்ன சொல்றான்னாக்கா வியோமாதீதவாதிகள் அப்படின்னு ஒரு பட்சம், அல்லது பிரபஞ்ச சத்தியதாவாதிகள். அவளை யாருன்னா பர்த்ரு பிரபஞ்சர்னு அர்த்தம், ஏற்கனவே அதெல்லாம் பார்த்திருக்கோம். பரிணாம அத்வைதிகள்னு அவளுக்கு பேரு, அல்லது பாஸ்கர வேதாந்திதோ, இதெல்லாம் இருக்கும். ஒரு 4 பேருக்கு சொல்ற சுவாமி சத்தியமங்கலம் சுவாமி. வியோமாதீதம் அர்த்தம் சொல்றான். பிரபஞ்ச சத்தியதாவாதியான பர்த்து பிரபஞ்சாதிகள் அல்லது உபாதி சத்தியதாவாதிகளான பாஸ்கராதிகள், வியோமாதீதவாதிகள் 3 பேருக்கு. இந்த பர்த்து பிரபஞ்சர் அப்படின்றவர் என்ன சொல்றாருனாக்கா பிரம்மத்துக்கே பரிணாமம் வருது அப்படின்னு சொல்றாரு. பிரம்மத்துக்கே பரிணாமம் வருது, பரிணாமம்னா வளர்ச்சின்னு அர்த்தம். அது வெங்கடாஜர் கண்டனம் பண்ணிருக்க. அவள்லாம் விவர்த்ததை தான் ஒத்துன்னு இருக்கா, அவ விவர்த்தத்தை ஒத்துன்னு இருக்கா, ஆனால் பரிணாமத்தை ஒத்துக்கல, பரிணாமத்தை ஒத்துக்கல, அவ விவர்த்தத்தை தான் ஒத்துன்னு இருக்கா. இது அந்த பர்த்த பிரபஞ்சம்ன்றவர் என்ன சொன்னாருனாக்கா இதெல்லாம் சொல்றாரு, அத்வைதம் தான், ஆனால் பரிணாமம் தான் நாங்க சொல்றோம், விவர்த்தத்தை சொல்லல அப்படின்னுட்டு பர்த்த பிரபஞ்சருடைய வாதம். அவர் இந்த 3 மூர்த்திகளை காட்டிலும் வேற மூர்த்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாதிரி பாஸ்கராச்சாரியர் என்ன சொன்னாருனாக்கா ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆகாசம் வியாபிச்சு இருக்குது, ஆனால் ஒரு கடத்துல ஆகாசம் இருக்கு, அதுக்கு கடாகாசம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் உபாதியினாலதான் கடாகாசம் மடாகாசம் சொல்றோம், அந்த உபாதி உண்மையானது அப்படின்னு அவ சொல்ற. அவருடைய பட்சத்திலேயே இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. வியோமாதீதவாதிகள் அப்படின்னாக்கா நம்ம இது சொல்றோம், தக்ஷம் விபாத்மம் பரவேஷ்மபூதம் யத்புண்டரீகம் புரமத்தும் தத்ரா விதக்ஷம் ககனம் விஷோகா தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் அப்படின்னு சொல்றோம். தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் அப்படின்னு சொல்றது. இந்த நாராயணானுவாகத்துலாம் வரிசையா வருது. அதை சொல்லும் பொழுது தகர வித்யா பிரகரணத்துலதான் இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நாராயணனுவாகம். அவ என்ன சொல்றா, இந்த வியோமாதீதவாதிகள் தகர வித்யா பிரகரண சேஷமாக நாராயணனுவாக்கம் வருது. அந்த அனுவாகத்தை சகஸ்ரதீர்த்தம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் 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 சொல்றது. அந்த நாராயணனானவன் தகர வித்யைக்கு உபாசியன், சர்வ வித்யைக்கு உபாசியன் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். அதெல்லாம் சந்தோஷம்.
சிவவைஷ்ணவ நீங்க சொல்றது ரொம்ப சந்தேகம். ஆனா ஒண்ணு இருக்குது, அங்க என்ன சொல்லிருக்கு தெரியுமா? தஸ்மின் எதந்தக ததுபாசித்தவ்யம் அப்படின்னு இருக்கு. அப்போ தகராகாசம் அப்படின்னு சொல்லி, தகராகாசம் நாராயணன், அவனுக்குள்ள யார் இருக்கானோ அவனை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த தகராகாசனுக்கும் உள்ள இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவன் தான். அந்த சிவனை இங்க உபாசிக்கணும்னு சொல்லிருக்கிறதுனால நாராயணன் வித்யோபாசினா இருந்துட்டு போட்டோம், அந்த நாராயணனுக்கும் அந்தரியாமையா உள்ள இருக்கிறவன் சிவன், அவனை உபாசிக்கணும். இதான் தகர ஆகாசம். அது வியோமன் சொல்றது. வியோமன்னா ஆகாசம். அந்த வியோமத்தை காட்டிலும் வேறுபட்டது. அது எதுனாக்கா சிவன் தான். அந்த சிவனை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்ற. அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப சுலபமா சொல்லலாம். ஏன்னாக்கா நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? நாராயணனே சர்வ ஜகத்துக்கும் உபாதான காரணம், நிமித்த காரணம் சொன்னீங்க. உபாதான காரணம்னா மண்ணே கடமா மாறுறது. மண்ணே கடமா மாறுறதுன்னா விகாரத்தை அடையிறதுன்னு அர்த்தம். அப்ப நாராயணனே உபாதான காரணம் இந்த பிரபஞ்சத்துக்குன்னாக்கா நாராயணனானவன் விகாரத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பரமாத்மான்னு சொன்னாக்க அந்த பரமாத்மாவுக்கு விகாரமே கிடையாது. பரமாத்மாவுக்கு விகாரமே கிடையாது, நிர்விகாரம் அப்படின்னு நீங்களே ஒத்துருக்கீங்க. அதனால உபாதானமா இருக்கக்கூடிய வஸ்து நாராயணனா இருக்கும், நிமித்தமா இருக்கிறவன் சிவன். அதனால உபாதானந்து பகவான் நிமித்தந்து மகேஸ்வரா அப்படின்னு பாசுபத மதம் சொல்றது. அதனால இவ என்ன பண்றான்னாக்கா சிவன் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறான். இந்த சிவன் தான் வியோமாதீதனா இருக்கான். அவன்தான் திரிமூர்த்தி உத்தீர்ணன், 3 மூர்த்திகளை காட்டிலும் வேறுபட்டவன் இவன். இல்லையே வியாசர் பத்யுரசா மங்கஸ்யாத் அப்படின்னு பசுபத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம், 2ஆம் அத்தியாயம் 2வது பாதம், அதுல 7வது அதிகரணம். அந்த பசுபத்தி அதிகரணத்துல பாசுபத மதம் சைவ மதத்தை 4 இதுவா பிரிச்சு சைவாள், பாசுபதாள், காபாலிக்காள் இந்த மாதிரிலாம் சொல்லி, காளாமுகாள்னு 4 விதமா சொல்லி அவளுடைய மதத்தெல்லாம் விவரமா சொல்லி சூத்திரக்காரரை கண்டிக்கிறார் 4 சூத்திரத்தினால. இப்போ அங்க சொல்லியிருக்காரு, இது சங்கராச்சாரியர் கூட அதை ஒத்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கச்ச நீங்க சொல்றது எப்படி வரும் அது அப்படின்னா, அவ சொல்லிட்டு போட்டோம், எனக்கு இல்லைன்னா வந்தது. அவர் சொல்லிட்டு போட்டோம் வியாசர். ஏன் அப்படின்னா வியாசர் யாரு அப்படின்னா வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு தானே சொல்றோம். வியாச ரூபாய விஷ்ணவேன்னு, விஷ்ணுதான் வியாசர். வியாசர் விஷ்ணுவருடைய அம்சமாதான சித்தாந்தமே. அவர் அப்படிதான் சொல்லுவார். சைவ பட்சத்தை கண்டனம் தான் பண்ணுவார் அவர். அதனால அதெல்லாம் கத்துக்கூடாது. இல்லையே வேதமே கண்டனம் பண்றதே அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பாசுபதம் அந்த மதமானது சிவனால சாட்சாத்தாகவே சொல்லப்பட்டது. சிவன் பரம ஆப்தன், அதனால பிரமாணத்தமனா இருக்கான். அவன் அவனால சொல்லப்பட்டதெல்லாம் பரம பிரமாணங்களா இருக்கும். ஆனால் வேதம்ன்றது என்ன தெரியுமா? ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று தான் அது. மூச்சு காற்று எப்படி இருக்கும்? நான் தூங்கிட்டு இருப்பேன், அப்ப கூட எனக்கு சுவாசம் இருக்கு. அது புத்திபூர்வம் கிடையாது. நான் தூங்கி இருந்தாலும் மயக்கம் அடைஞ்சாலும் எப்படி இருந்தாலும் அது சுவாச காத்து இருந்துட்டே இருக்கும், புத்திபூர்வகமா இருக்காது. அதனால புத்திபூர்வகமா இல்ல அது வேதம்ன்றது. அதனால அது இஷ்டத்துக்கு சொல்லும். அதனால வேதத்தை காட்டிலும் ஆகமங்கள்லாம் புத்திபூர்வகமா இருக்கும். ஏன் அப்படின்னா சர்வஜனான சிவன் தானே எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அவன் நமக்கு உபதேசிச்சிருக்கான். புத்திபூர்வகமா சொன்னதுனால இது வேதத்தை காட்டிலும் வசந்தது இதுதான். சிவன் சொன்ன ஆகமங்கள் தான், அதுதான் வசந்தது.
காரணம் சிவன் தான் திரிமூர்த்தி தீர்ணன், அவன் சர்வஜன், அவன் புத்தி பூர்வகமாக யோசிச்சு நமக்கு நல்லது எது அப்படின்னு அவன் பார்த்து சொன்னான். அதனால வேதத்தை காட்டிலும் ஆகமங்கள் தான் பிரமாணத்தமங்கள். சூத்திரக்காரன் நிராகரிச்சேன்னா பண்டு போட்டோம். ஏன்னா அவருடைய இது அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, வேதம் வேதம் நீங்க சொல்றீங்க, அது ஒரே தேவதையில இருந்துருதா? அது ஒரு தேவதை கிட்ட முடிக்கலையே அது. ஏன்னா அது என்ன பண்றது வேதம் அப்படின்னாக்கா, அந்தந்த சமயங்கள், மதங்கள், அந்தந்த காலங்கள், அந்தந்த பிரகரணங்கள், அதை வச்சுட்டு அது எப்படி வேணாலும் சொல்லும், எல்லாரும் சொல்லும். ஒரு இடத்துல சொல்றது அக்னி சர்வ தேவதா, அக்னிதான் எல்லா தேவதையுமா சேர்ந்துருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது. நக்கிரிந்திர பொதுத்தரகா, இந்திரனே உன்னை காட்டிலும் ஒத்தியானவா யாருமே இல்ல. வாயு சர்வ தேவதா, வாயுதான் சர்வ தேவதையா இருக்குது. இப்படிலாம் இருக்கு. இன்னும் சில இடத்துல விஷ்ணு தேவானாம் அவமகா, விஷ்ணு பரமா, அக்னிர்வை தேவானாம் அவமகா, விஷ்ணு பரமகான்றது. அக்னியும் வசதியா சொன்னோம், விஷ்ணுவையும் வசதியா சொன்னோம். இப்படி பரஸ்பர விருத்தத்தை கூட சொல்றது. அது இது எப்படி இருக்கிறதுன்னா, தூங்குறவன் உளர்றான் அல்லது பைத்தியம் பிடிச்சவன் உளர்றான், அந்த மாதிரி வேதங்களானது இது மாதிரி இருக்கு. அதனால வேதம் ஒரே மாதிரி சொல்றதுன்றது பிரமாணமே இல்லை. ஒரே மாதிரி வேதம் சொல்லவே இல்லையே. ஒரே மாதிரி சொல்லாததுனால அந்த வேதத்தை பிரமாணமா அங்கீகரிக்கிறத காட்டிலும் சிவன் புத்தி பூர்வகமாக நேர சொல்றாரு. அவர் நேர சொல்றாரு. அவர் அதுவும் எப்படி இருந்தது, சிவைக நிஷ்டமா இருந்தது. சிவனத்திரமே உசக்தியா சொல்லிட்டு போறது. அதனாலதான் அவ பரியாசம் பண்றா. வேதசாஸ்திர புராணாத்யாக ஞேயா வேஷ்யாவதூரிவ ஆகமாஸ்து சிவப்ரோக்தாக ஞேயாக குலவதூரிவ அப்படின்னுட்டு அவ பரியாசம் பண்றா. வேதமோ சாஸ்திரமோ புராணமோ இவைகள்லாம் ஒரு வேஷி விபச்சாரிணி, அவ எப்படி இருப்பா அந்த பொம்பளை மாதிரி அது. அவைகள்லாம் எல்லாருக்கும் அனுகூலமா போயிடாது. அதனால அது பிரமாணம் இல்லை. ஆனால் ஆகமாஸ்து சிவ புரோக்தாக, சிவனால சொல்லப்பட்ட ஆகமங்கள்லாம் ஞேயாக குலவதூரிவ, ஒரு பதிவிரதாஸ்திரி நல்ல குலத்துல பிறந்து நல்ல குலத்துல வாழ்க்கப்பட்டு நல்ல குலத்துல பதிவிரதையா இருக்கா பாருங்க, அந்த ஸ்திரீ எப்படி இருப்பா அந்த மாதிரி சிவாகமங்கள் சிவனால சொல்லப்பட்டது. அதனால இதுதான் சரியானது. மூன்று மூர்த்திகளை காட்டிலும் வேறுபட்டது. அது வியோமாதீதவாதம் அப்படின்னு பேரு. இது பாஷ்யக்காரரே வேதார்த்த சங்கிரகத்துல கண்டனம் பண்றாரு. எத் புனரிதம் ஆசங்கிதம் அப்படின்னு கண்டனம் பண்ற. தாத்பரிய தீபிகையில சுதர்சன சூரிகள் சிவபிரகாசிகாச்சாரம் தான் வேதார்த்த சங்கரத்தை வியாக்கியானம் பண்றாரு. அந்த மகானும் அதை கண்டனம் பண்றாரு. ஆனால் இது பாஷ்யகாரருக்கு முன்னாடி இருந்தவர் அரதத்தாச்சாரியர் ஒருத்தர். அவர் வேத பாஷ்யம் பண்ணினவர்னு சொல்றார். அவர் இத மாதிரி ஸ்தாபிச்சிருக்காரு. அவர் எஜுர்வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவர் ஒருத்தர் சாயனாச்சாருக்கு முன்னாடி அவர் பண்ணினார் அப்படின்னு சில பேர் சொல்றாரு. அப்படிப்பட்டவன் இத மாதிரி சொல்றதுனால இது பிரமாணமாகத்தான் இருக்கும் அப்படின்னுட்டு வியோமாதீத பட்சம். முதல்ல சொன்னது ஒரே மூர்த்தி மூன்று மூர்த்திகளாக ஆனது அப்படின்னு சொன்னது. இப்ப சொல்றதோ மூணு மூர்த்தியை காட்டிலும் வேறு மூர்த்தி அப்படின்னுட்டு ரெண்டாவது பட்சம் சொன்னார். மூணாவது பட்சம் இந்த மூணு மூர்த்திகள் சொல்ற முடியும், இவா மூணு பேருமே சமான ஆளா இருக்கா. அவ மூணு பேருமே ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. மூணு பேரும் இருக்கா, மூணு ஆத்மாக்கள், மூணு பேரும் ஈஸ்வரன். மூணு பேருக்கும் அஜ்ஞானமே கிடையாது. அஜ்ஞானம் இல்லாததுனால அவளுக்குள்ள கலகமே வராது. நமக்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கு.
ஆனால் அவளுக்குள்ள அந்த அஜ்ஞானன்றதே கிடையாது. அஜ்ஞானன்றதே கிடையாதுன்றதுனால அவளுக்குள்ள கலகமே கிடையாது. அதனால இது பௌராணிக ஏகதேசிகள் இதை சொல்றாங்க. அதனால மூணாவது பட்சம் 3 பேருமே ஈஸ்வராள் அப்படின்னு. அல்லது 4வது பட்சம் ஒண்ணு வருது. இவ காபாலிகால் சொல்ற வாக்கியம் இருக்கு, விஷ்ணுவை காட்டிலும் வேறுபட்ட மூர்த்தி அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா விஷ்ணுவை கொண்டே வரக்கூடாது இங்க. பிரம்மாவெல்லாம் இருக்க பத்தி வேண்டாது. விஷ்ணு அப்படின்றது ஒண்ணு இருந்தாக்கா அந்த விஷ்ணுவை காட்டிலும் வேறுபட்ட ருத்ரன் அவன்தான் சிவபத வாக்கியன், அவன்தான் பாரம்யம். பாரம்யம் அது ஏன் அப்படின்னாக்க இது வச்சனங்கள் அப்படி இருக்கு. இது காபாலிகால்லாம் இத மாதிரி சொல்ற அப்படின்னுட்டு ஆனந்ததாயினி சொல்றது. அது வியோமாதீதவாதம் 2வது பட்சம். அதுல என்ன சொன்னோம், இந்த 3 காட்டிலும் வேறுபட்ட சிவன் அப்படின்னு சொன்னோம். இப்ப எப்படி அப்படின்னாக்கா விஷ்ணுதான் பிரதானம் நீங்க சொல்றீங்க, நாங்க இந்த 3 சிவன் தான் பிரதானம் சொல்றோம். அந்த மாதிரி விஷ்ணுவை காட்டிலும் வேறுபட்டவனான ருத்ரன் தான் இங்க பிரதானம் சொல்றோம். இது 3வது பட்சமாக 4வது பட்சமாக இருக்கு. ஆனால் 5வது பட்சம் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் இவாளுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா கல்பபேதேன, இந்த கல்பத்துல இவர், அந்த கல்பத்துல அவர், இந்த மாதிரி இருக்கணும். இத மாதிரி வியவஸ்தை பண்ணணும். எல்லாரும் ஈஸ்வரால் தான். இப்ப இந்த இதுல விஷ்ணு இருக்கார், இன்னொரு இதுல சதுர்முக பிரம்மா வருவார், இன்னொரு இதுல ருத்ரன் வருவார். அதனால இது விரோதமே கிடையாது, விரோதமே கிடையாது அப்படின்னுட்டு 5வது பட்சம். 6வது பட்சம் எப்படி அப்படின்னாக்கா இந்திராதி தேவதைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் எப்படி வரா அப்படின்னா தன்னுடைய புண்ணிய விசேஷம், அவ பண்ணின சுகிருத விசேஷத்தினால அவ என்ன பண்றான்னாக்கா, இப்போ ஒரு இந்திரன் இருக்கான், அந்த பதவிக்கு அடுத்த கல்பத்துல அடுத்த மன்வந்தரத்துல இன்னொரு இந்திரன் வந்துருவான். அவன் இப்ப இருக்கிற இந்திரனாவே இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஆத்மாவை கூட வரலாம். ஏன் அப்படின்னா அவன் பண்ண சுகிருத விசேஷம் தானே, அந்தந்த புண்ணியம் பண்ணினானாக்கா அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடுறான் அவன். அதனால இந்த மாதிரி பிரம்மம் அல்லது பரதேவதை அப்படின்னா யார் வேணாலும் போலாம், அவருடைய புண்ணியத்தினாலதான். பர்த்ருவரி சொல்லும் பொழுது சொல்றான், தஸ்மை நம கர்மனேன்னு முடிச்சான். ஏன் தஸ்மை நம கர்மனேன்னு முடிச்சான்னாக்கா இந்த சதுர்முக பிரம்மா அவன் புண்ணியம், அவன் பண்ண கர்மா, அதோட பலன் யாருக்கு என்ன சிருஷ்டி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான் அவன் பார்த்து பார்த்து பார்த்து. அதே விஷ்ணுமூர்த்தி பெருமாளோ யாரை எப்படி ரட்சிக்கணும்னு அவன் பண்ணிட்டு இருக்கான், அது அவனுடைய கர்மா. அந்த மாதிரி ருத்ரன் சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கான், யாரை எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறது அது அவனுடைய கர்மா. அதனால தஸ்மை நம கர்மனே, யாரையுமே கர்மா விடுறது இல்லை, எல்லாரையும் கர்மாவானது படுத்தி எடுக்கிறது. அந்த மாதிரிதான் இந்திரன்லாம் எப்படி வரானோ இதுல வரும். சுவாமி தேசிகன் சாய்க்கிற பரதேவதா பரமார்த்த அதிகாரத்துல யுக கோடி சஹசிராணி விஷ்ணுமாராத்ய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாணிதி சுஸ்ரும. பிராப்தவாணிதி சுஸ்ரும, அவன் யுக கோடி சகசிரங்கள் விஷ்ணுவை ஆராதிச்சு ஆராதிச்சு அவன் திருப்பி பிரம்மாவா வந்தான் அப்படின்னுட்டு ஒரு பிரமாணத்தை எடுக்கிறாரு சுவாமி. இது அந்த மாதிரி அவாவா சூர்த வசத்தினால புண்ணிய விசேஷத்தினால ஈஸ்வராவுடைய பிரவாகங்கள் தான் மீமாம்சகால் சொல்றார். அதனால பிரம்மன் விஷ்ணு ருத்ரன்லாம் ஒரே சமயத்துல இல்ல, ஒரே சமயத்துல இல்ல. அதனால விரோதம் கிடையாது அப்படின்றது 6வது பட்சமாக இருக்கு.
ஏழாவது பட்சம் இது பிம்ப பிரதிபிம்பவாதம் சொல்லுவார், அல்லது சாங்கியால் சொல்றது, அல்லது யோக தரிசனால் பாதஞ்சலால் சொல்றது. என்ன அப்படின்னாக்கா, கண்ணாடியில போய் நான் என் மூஞ்ச பாக்குறேன், என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குற சமயத்துல என் மூஞ்சி தெரியுது. இன்னொருத்தரை போய் தான் அந்த மூஞ்சில பாக்குறான், கண்ணாடியில தம் மூஞ்ச பாக்குறாரு, அவர் மூஞ்சி தெரியுது. இப்படி ஒவ்வொருத்தருடைய முகம் அவாவா கண்ணாடியை பார்க்கச்சு தெரியறது இல்லையா? அந்த மாதிரி இது பிரதிபலனம், பிரதிபிம்பம். ஒரு ஈஸ்வரன்றது இவாதான் கிடையாது, ஒத்தனேதான். ஆனால் யாருன்னு சொல்ல முடியாது, அது விஷ்ணுவா, சிவனா, பிரம்மாவா அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு వ్యక్తి கண்ணாடியை பாக்குறது, அந்த கண்ணாடியை பார்த்தா தெரியறது. அதனால பேரு ஒண்ணும், பேர்ல என்ன இருக்கு பேதம்? நீ ஏதோ ஒரு వ్యక్తి, அது நீ பேர் மாதிரி நீ சிவன் சொல்லி போற. ஏகன் சத் விப்ரா பௌதா வதந்தி, இருக்கிறது ஒண்ணுதான். ஆனால் இந்த ஞானிகள்லாம் அவாவாருடைய புத்தி சூக்மத்தை வச்சுட்டு பௌதா வதந்தி, பலவாறாக சொல்றார். இது விஷ்ணு, இது சிவன், இது ருத்ரன் அப்படின்லாம் சொல்றார். பேர் ஒன்றுதான், வேற வேற. உண்மையிலேயே ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அது ஏதோ ஒரு వ్యక్తి. அந்த వ్యక్తిக்கு பேர் மாத்திரம் மாறி கொடுத்து, சைவாள் சிவன் சொல்ற, வைஷ்ணவாள் விஷ்ணுன்ற, அதே அந்த யோக தரிசனத்துல ஈஸ்வரன் சொல்ற, அந்த ஈஸ்வரனுக்கு பேர்லாம் கிடையாது. அப்படி வச்சுக்கணும். இத சுவாமிய சர்வார்த்த சித்தியில யோகராத்தாந்தம் சாதிக்கிறாராம். பாதஞ்சல யோக தரிசனத்துல இது இருக்குது. ஏன்னாக்க ஜீவசரத்துல நிரீஸ்வர சாங்கியாலம் சொல்லியாச்சு. அதே பாதஞ்சல யோக சாஸ்திரம் சேஸ்வர சாங்கியம் சொல்றது. அவ ஆத்மாக்கள்ல நிர்தர்மகாள். அவ சித்தாந்த சாங்கிய பட்சத்திலேயே நிர்விகாரம், நிஷ்கிரியம். ஆத்மாவுக்கு வேலை கிடையாது, எந்த செயலும் செய்ய மாட்டான், எந்த ஒரு தர்மமும் அவனுக்கு கிடையாது, சிரஷ்டத்துவம் கிடையாது, ரட்சகத்துவமும் கிடையாது, படைத்தலும் இல்லை, ரட்சித்தலும் இல்லை, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எப்படி? முக தர்ப்பணம் தான். மூஞ்சி பார்த்துட்டு கண்ணாடியில பாக்குறோம், கண்ணாடியில பார்த்துட்டு கண்ணாடியில இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்றோம். உண்மையில கண்ணாடியில நான் இல்ல, வெளியில தான் நான் இருக்கேன், ஆனா கண்ணாடியை பார்த்து நான் சொல்றான். அந்த மாதிரிதான் பிம்ப பிரதிபிம்ப பாவ மூலகமான திரஷ்டத்துவம், கர்த்தத்துவம். உண்மையிலேயே நான் கர்த்தா கிடையாது. யாரு கர்த்தா அப்படின்னாக்க, பிரகிருதே கிரியமானானி குணைகர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக இது மன்யதே அப்படின்னுட்டு பெருமாள் சாதிக்கிறார் கீதையில. அதனால இது இவன் தான் கர்த்தான் லோகத்துல நாம நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையிலே பண்றதெல்லாம் எதுன்னா பிரகிருதி தான் பண்றது, இவன் நிர்தர்மகன் அப்படின்னு தான் சாங்கியாளுடைய பட்சமா இருக்குது. அதனால இது சேஸ்வர சாங்கியால் ஒத்துக்கிறது. அதுல நிரீஸ்வர சாங்கியம் ஞான மார்க்கமா இருக்குமா, சேஸ்வர சாங்கியம் உபாசன மார்க்கமா இருக்குமா? அவளே சொல்றா, ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு பாதஞ்சல சூத்திரம். பிரணிதானம்னா பக்தின்னு அர்த்தம். அதனால இவன் பக்தி பண்ணா, உபாசனம் பண்ணா ஈஸ்வரன் அனுகிரகிப்பான் அப்படின்னு அதுக்கு பாஷ்யம் இருக்குதான். அது அதனால இந்த கிரமம் தான் இது. அதனால இத மாதிரி ஒரு பட்சம் எல்லாம் இருக்கு. அதனால இந்த ஈஸ்வரன் எதுக்கு அப்படின்னாக்க சமாதி ஹேதுத்துவத்துக்கோசரம் தான், சமாதி ஹேத்துவா இருக்கும், அதுக்கோசரம் அது. அதனால இந்த மாதிரி இருக்கிறது. இதுல இன்னொரு ஒரு பட்சமா இருக்குது. இது நையாயிகால் கிட்ட சொல்ற மாதிரி இது. அதாவது பரமாத்மா இருக்கானே, அவனுக்கு ஞானம் இருக்கு, இச்சை இருக்கு, பிரயத்தனம் இருக்கு, இதுதான் விசேஷ குணங்கள். ஆனந்தம் இருக்குது, வாத்சல்யம் இருக்குது, தயை இருக்குது, பரத்வம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றோமே, அதெல்லாம் அவனுக்கு விசேஷ குணங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, ஜகத்தை சிருஷ்டிக்கிற விஷயத்துல இதெல்லாம் உபயோகப்பட மாட்டேன்றது. அதனால இது விசேஷ குணங்கள்
இந்த இதுதான் ஞானம், இச்சா, பிரயத்தனம். முதல்ல ஞானம் வரணும், அதுக்கப்புறம் ஆசை வரணும், அப்புறம் பிரயத்தனம் வந்து லோகத்தை சிருஷ்டிப்பாரு பிரம்மாவி. அவ்வளவுதான் அது. இத மாதிரி இருக்கணும் அது. அதனால அல்லது ஞானம் பிரயத்னம் இரண்டு வண்டி போறோம், இச்சை வேண்டாமே. அது இச்சைன்றது நமக்குதான் இருக்கும். இத மாதிரி தார்க்கிகெல்லாம் இத மாதிரி சொல்லுவா. இப்படி 8 பட்சங்களை இங்க சங்கரகிச்சு சுவாமி சாதிக்கிறார். முதல் பட்சம் ஒரே பிரம்மம் 3 விதமான ரூபங்களை எடுத்துக்கிறதுன்னு சொன்னோம். இரண்டாவது வியோமாதீத பட்சம், பரமாத்மாவை காட்டிலும் அவனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சிவன், அது வியோமாதீத பட்சம். மூணாவது இவா பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் எல்லாருமே ஈஸ்வராள் தான், ஈஸ்வராள் தான். அவளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அஜ்ஞானம் இல்லாததுனால கலகம் இல்லை, அதனால 3 பேருமே ஈஸ்வராள் அப்படின்னு பௌராணிக்காள். அதே விஷ்ணுவனி எப்படி வசத்தியா சொல்றியோ அது மாதிரி நாங்க சிவனை தான் வசத்தியா சொல்வோம், அதனால சிவன் தான் பரதேவதைன்னு காப்பாளிக்கால் சொல்றது. இது 4வது பட்சம். 5வது பட்சம் கல்பத்துக்கு அனுகுணமாக ஒவ்வொரு கல்பத்தை வச்சுட்டு பிரம்ம விஷ்ணு ருத்ராளுக்கெல்லாம், அப்போ இந்த கல்பத்துல பிரம்மா, இன்னொரு கல்பத்துல விஷ்ணு, அத மாதிரி இருப்பா ஈஸ்வராளா. அந்த மாதிரி கிரமம்ன்றது 5வது பட்சமாக இது இருக்கு. 6வது பட்சமோ புண்ணிய விசேஷத்தினாலதான் இவாளுக்கு இத மாதிரி கிடைக்கிறது. அதனால இது மீமாம்சகால் தான் சொல்றது. இது இதுல வந்து ஒரே சமயத்துல இவ யாருமே இருக்கிறது இல்லை. இந்த புண்ணியம் இந்த வாட்டி இவன் புண்ணியம் பண்ணினா அதனால இவன் வந்து ஈஸ்வரனா இருக்கான், அடுத்த இதுல இன்னொரு వ్యక్తి வராது. இத மாதிரி இந்திராதிகளை மாதிரி இந்த இடத்துல, அதனால இவாளுக்குள்ள விரோதம் கிடையாது. இது 6வது பட்சம். 7வது பட்சம் யோக பாதஞ்சல யோக சாஸ்திரஞால் சொல்றது. இது பிரதிபிம்பம், பிம்ப பிரதிபிம்பம் மாதிரி உண்மையிலேயே யாருமே பண்றதில்லை. ஏதோ ஒண்ணு వ్యక్తి கண்ணாடியை பார்த்துட்டு தான் தான் கர்த்தான்னு நினைக்கிறது. அந்த மாதிரி இங்க உண்மையிலேயே புருஷனுக்கு எந்த ஒரு தர்மமும் கிடையாது, எந்த ஒரு செயலும் கிடையாது அப்படின்றதுதான். அது நிதீஸ்வர சாங்கியால் சொல்றது. சேஸ்வர சாங்கியால் ஈஸ்வரனை ஒத்துட்டு இருக்கா பாதஞ்சலாள். ஆனா அவ என்ன பண்ணிட்டான்னாக்க, அந்த ஈஸ்வரனானவன் பிரணிதானம் பக்தி வரணும், அவன் வந்து நமக்கு ஒரு சமாதி நிலையை அடையறதுக்கு உபகரிப்பான். அதுக்கோசரம் அந்த ஈஸ்வரனை ஒத்துண்டு அவ பண்றா. மற்றபடி அதுக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பிரகிருதிக்கு தான். கடைசியில தார்க்கிகால் சொல்ற பட்சம்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்ன அப்படின்னாக்கா, ஞானம், இச்சா, பிரயத்தனம், இது 3 ஒண்டிதான் ஈஸ்வரனுக்கு இருக்கு. இந்த 3 கொண்டுதான் அவன் வந்து சிருஷ்டிக்கிறான். அதுதான் பரதேவதையா இருக்கும். அந்த ஈஸ்வரனுக்கு பேரெல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்க சொல்ற விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இப்படி 8 விதமான பட்சங்கள். இந்த 8 விதமான பட்சங்களையும் இங்க கண்டித்தருள்கிறார் சுவாமி. அது இத நாளைக்கு இதை சேவிக்கலாம். அடியேன் கவிதாக்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.